ஐயா வணக்கம். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அனைவரும் நலம். கொண்டாட்டிகள் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நலம். கொண்டாட்டிகள் வரக்கூடாது, கொண்டாட்டி புள்ள ஒருமையில தான் சொல்லணுமோ, பன்மையில சொல்லணும். மனைவி அப்படித்தானே சொல்லணும். இந்த காலத்துல ரொம்ப பேருக்கு நிறைய மனைவிகள் இருந்தது, வழக்கம். ஆனால் அதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருந்தது. இங்க ஒரு மனைவியை கட்டி குழந்தை பெற முடியாம தவிக்குது. ஆமா, அதிகமா பிள்ளை பேர் குறைஞ்சு போறதுக்கு மதுபானமும் ஒரு காரணம். உண்மைதான். அதிகமா அதே குடிச்சு குடிச்சு ஆண்மை கட்டு போச்சு. சிலது போட்டு ஏதோ ஒரு பாட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சிங்க. ஆமா, ஒரு அழகான ஒரு பாட்டு வள்ளலாரை பத்தி சொன்னது மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆமாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. ராமநாதபுரம் மாவட்டம் சாயலுடி அருகாமையுள்ள ஆரைக்குடி மண்ணில் பிறந்த கவிஞர் பாரதி கணேசன் எழுதிய பாடல். ஓ, ஆரைக்குடி பாரதி கணேசன் எழுதிய பாட்டு. எப்படி பாடினாரு? வாடிய பயிரை கண்டுகள் கலங்கிய வள்ளல் இல்லை என்ற ஏக்கமா. ஓ, இன்னைக்கு இல்லையே வள்ளல் அப்படின்னு ஏக்கமா இருக்கிறியான்னு கேக்குறாரு. யார பார்த்து கேக்குறாரு? மேகத்தை பார்த்து. ஓ, சும்மா ஓடி அலைகின்ற மேகமே என் போல நீயும் போதை அருந்திய தூக்கமா. வள்ளல் இல்லைங்கிற ஏக்கமா, இல்ல ஒருவேளை ஏன் மாதிரி நீயும் தண்ணிய போட்டு போதையில இருக்கிறது தூக்கமானு கேக்குறாரு. அப்படின்னா எதுக்கு கேக்குறாரு? வாடும் பயிர் கருகள் ஆகுமா, வள்ளல் குணத்துக்கே ஈனமா. வாடும் பயிர் கருகள் ஆகுமா. மழை இல்லாம ராமநாதபுரம் சீமையில, ராமநாதபுரம் ஜில்லா, ராமநாதபுரம் மாவட்டத்துல பயிரெல்லாம் மழை இல்லாம கருகுது. இது வள்ளல் குணத்துக்கே ஈனம் இல்லையா? வள்ளி வள்ளங்கிற வள்ளல்கள் பிறந்த நாட்டிலேன்னு கேக்குறாரு. அடுத்து என்ன கேக்குறாரு? காடு வயல் வெள்ளி நாடு கடல் பேதமின்றி பெய்யும் மாறியே. எல்லா இடங்கள்லயும் மழை இன்னைக்கு தான் பெய்யணும், நாளைக்கு பெய்யக்கூடாது, இல்ல நேற்று தான் பெய்யணும், இன்னைக்கு அப்படிங்கிற கணக்கு இல்லாம எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவு எப்போதும் கொட்டிக்கொண்டே இருந்த மேகமே நீனும் போதை போட்டு அங்கிட்டு கிட்ட அலையிறாங்க. ஏன் தண்ணியை போட்டுறேன்? அவன் தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான், இல்ல அநியாயம் பண்றாங்க தண்ணியை போட்டு. நீ இந்த மாதிரி எப்படி கேட்கிறாரு பாருங்க கேள்வி. இந்த கவிஞனுடைய அறிவை நம்ம எப்படி மெச்சு. அடுத்து சரணத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமே. அப்படி போடு. எப்படி போட்டார் பாருங்க. அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் காசு கூட கொடுத்துட்டா எதை வேணாலும் செய்யறாங்களே, அது போல உனக்கு நானும் தரணுமான்னு கேட்கிறாரு. அது போல உனக்கு எது நானும் தருகிறேன், மழை பெய்ய வேணும் வானமே. எவ்வளவு வேதனையோடு வழியோடு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வறுமையை, இந்த பயிர்கள் கருகுவதை மனதில் எண்ணி எவ்வளவு பெரிய உதாரணத்தை சொல்லி பாடி அவரை இல்லவா போற்ற வேண்டும். யாரெல்லாம் போற்றணுமோ அதை போற்றதில்லை. இல்லை, இந்த பட்டுக்கோட்டை மாதிரி போலிகளும் காலிகளும் பொம்மலாட்டம் போடுகின்ற விந்தை இது விந்தை. எது சரி எது தவறு, இது சரிதானா, இப்படி நடக்கலாமா? இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் கண்ட காளிகளோடவே சுத்துறாங்களே. ஆமா, என்ன செய்கிறது? அப்பத்தாவை பத்தி பேசினையே. ஆமா, வீரமங்க வேலுநாச்சியாரை பத்தி. ஆமா ஆமா, அருமையான விளக்கு. இன்னைக்கு தமிழ் நாச்சியார் பிறந்து 80-90 வருஷத்துக்கு பிறகுதான் பிறக்கிறா மணிகர்ணிகை என்ற அந்த சாஞ்சிராணி. ஆனா பாடத்துல என்ன வச்சான்? தென்னாட்டு சாஞ்சிராணி வேலுநாச்சியார்னு வச்சான். அப்ப அப்பதான் மூத்தவ எப்படி வச்சிருக்கணும்? தென்னாட்டு வேலுநாச்சியார் சாஞ்சிராணின்னு வச்சிருக்கணும். அப்ப பாட புத்தகத்துல எல்லாரும் படிச்சியல, ஒருத்தோட அதை பத்தி கேட்கலையே. வரலாற்றை மாத்தி திரிச்சாங்கல்ல. நான் ஒன்னும் சொல்றேன், அவ்வளவு கோவம் வருது எனக்கு. இன்னைக்கு தமிழக முதல்வர் மதுரையில் ஒரு மேம்பாலத்தை திறந்தாரு. அந்த மேம்பாலத்துக்கு பேரை வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் வைக்கணும். நிறைய இடங்களிலே இந்த வரலாற்றுகளை நிரூபணம் பண்ணணும். பாட புத்தகத்துல இருந்ததெல்லாம் மீண்டும் கொண்டு வரணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இருக்கட்டும். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன் தம்பி. மேலூரா? ரொம்ப பக்கமா தானே இருக்கு. மேலூர் தான். அவர் பருத்திப்பால் வியாபாரி மகனா? நீங்க பருத்திப்பால் வியாபாரியா? எல்லாரும் வியாபாரம் தான், வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கிறோம். வியாபாரம் முடிஞ்சுதான் போயிடணும். அப்படி இருக்குல்ல. அது மாதிரி ஒரு வாடகை வீடு தானே. வாடகை வீட்டுல வசிக்கிற நம்ம வாடகை வீட்டுக்காரருக்கு வீட்டை ஒழுங்கா ஒப்படைச்சிட்டு போகணும். அதை விட்டு எவ்வளவு பாடுபடுத்துற. ஆணி அடிக்கப்படாது, கோடு கிழிக்கப்படாது. எத்தனை பேர் தங்குறீங்க? அதிகமா தண்ணியை செலவு பண்ணக்கூடாது. வாடகை வீட்டுக்காரர் போடுறாரு, குடும்பத்தோட தங்குங்க, தனியாளுக்கு தர மாட்டோம். நிபந்தனை இவ்வளவு இருக்குல்ல. அவ்வளவு கட்டுப்பாடோட ஒரு சின்ன வீட்டுக்குள்ள வாழ்ற நமக்கே அவ்வளவு கட்டுப்பாடுனா இந்த பூமியில வாழ்றதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குல்ல. ஏன் அதை மீறுறோம்? மீறது தவறு. இருக்கட்டும். மேலூர்னா மேலுலக தேவலோகத்துல இருந்து வர்றீங்க. அப்படியா? நான் நம்ம மேலூர்னு பார்த்தேன். இருக்கட்டும். மேலோகத்தை சுருக்கி மேலூர். ஆமா. அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? அப்படி சொல்லக்கூடாது. மேல் அப்படின்னா என்ன சொல்லணும்? அடுத்த வார்த்தை எதிர்வாதம் கீழ். அப்ப மேலூர்னா கீழூர். கீழூர் அப்படித்தான் சொல்லணும். கீழூர். சரி, கீழூருக்கு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போலாம். ஆமா, நீங்க வந்தேல குட்டியானையா சேராட்டல் தான்? அதெல்லாம் இல்லையா, நான் மட்டும் எப்போதுமே தனி கட்சி தான். கூட்டணியே கிடையாது. யாரோடையும் சேர்றது இல்லையாவே போக வேண்டியது. தனித்து வந்தான். பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று பாடினாரு வள்ளலார். அது போல தனித்திருனா எதுல தனித்திருக்கணும்? தனியா போய் உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. எல்லாரையும் விட ஒரு வித்தியாசமா இருக்கணும், ஒரு தனிமையை ஏற்படுத்தணும், அதுல தனித்துவத்தை உண்டு பண்ணணும். அது மாதிரி தனித்திரு, பசித்திரு,
எப்போதுமே அறிவு பசியோட இருக்கணும். விழித்திரு. விழி அப்படின்னா விழிப்போட இருக்கணுமா, என்ன நடக்குது நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும்ல. அந்த விழிப்புணர்வை ஏற்று பண்றதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செய்யும். உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. நாரத சஞ்சாரி பிரம்மச்சாரி. உங்களை எல்லாம் பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். ஏற்கனவே கொடுத்ததுனால தான் இங்க வந்திருக்கிறோம். காரணம் என்னன்னா ஒரு காலம் இருக்கு இங்க வர்றதுக்கு. 33 கோடி தேவர்கள், 48 ரிஷிமார்கள், கிண்ணறர் எல்லாருமே அமர்ந்திருப்பாங்களா தேவேந்திர சபையில. ஆமா. நாரதர் உங்களை பார்த்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நிப்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாதை. மரியாதையா தப்பா நினைக்காதீங்க. உள்ள வந்துட்டானே என்னத்தை இழுத்து விட போறான்னு எந்திரிக்காங்களா? என்ன செய்ய போறானோ அப்படி இல்ல. கலகம் பிறக்காம நியாயம் பிறக்குமா? பிறக்காது. கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். அது நாரதர் கலகம் நன்மையில் நன்மைக்கே. ஆரம்ப கலகம் முடிவு நன்மை, முடிவுல நன்மை. மூத்தோர் சொல்வாக்கு முதிர்நெல்லி கனியும் முன்னால கசக்கும் பின்னால இனிக்கும். இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஊர்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நான் கொஞ்சம் புத்தியத்தான் சொல்லுவேன். நாங்க அருவாள் எடுத்து கலகம் பண்ணா அறிவை பயன்படுத்தணும். நாங்க கம்பெடுத்து கலகம் பண்ணா கொஞ்சம் தெம்போட பேசணும். அப்ப நல்ல கலகம் பண்றதுக்காக கலகம் சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு. சொல்வாக்கு தவறு விட்டால் நாரிய புண்ணாக்கு. ஆமா. நாரத மகிழ்ச்சியை சொல்றாங்களே, நிறைய பெண்கள்கிட்ட போயிருக்கலாம்ல. அப்படி சொல்லலாமா ஐயா? என்ன ஆகிறது கதை? முட்டத்தை குட்டையில் விழுந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக எல்லா பெண்களுக்கும் நல்ல மங்களகரமான வார்த்தைகளை சொல்லி எப்போதுமே மனம் மொழி மெய்கள்னு பேரு. மனம் பாக்கு காயம் இந்த உடம்பால ஒரு உதவி பண்ணணும், இல்ல மனசால ஒரு உதவி. மனசால என்ன பண்ணணும்? நல்லா இருங்கன்னு நினைக்கணும். வார்த்தையால நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி மனம் மொழி மெய்களால நல்லது செய்யறதுக்கு பேர் தான் அந்த செய்யறதுக்கு தான் எல்லா இடங்களுக்கு போறேன். ஒரு காலத்துல நாராயணா 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 எப்போதும் சொல்றேன்னா என் பாட்டை மகாவிஷ்ணு தான் சொல்லுவேன். உங்க பாட்டன் பேர் தானே ஓம் நமோ நாராயணாய நமக சொல்லிட்டே இருப்பேன். உலகத்துல மனிதர்கள் கூட பெத்த தாய் தாப்பன் நினைக்கிறாங்க, நீங்க மட்டும் பாட்டு நினைக்கிறீங்களே. என்னுடைய அவதாரமே அவருடைய நோக்கம் தானே, அதனாலதான் அவர் நினைக்கிறது. அப்போ ஒரு நாள் வைகுண்டம் போனவன் கேட்டேன், நாராயணா நாராயணன் சதா சர்வகாலம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த நாராயண மந்திரத்தினுடைய மகிமை என்னன்னு கேட்டேன். சரி. அவர் பார்த்தாரு, நாரதன் தெரியாத மாதிரியே கேட்கிறானே, ஏதாவது கொஞ்சம் சொல்லிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி, நீ போ பூலோகத்துல போய் அந்த கங்கை கரையில ஒரு புழு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது காதுல போய் சொல்லுன்னார். அப்படியா? நேரம் அங்க போனேன். கங்கை கரையில ஒரு புழு நெளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதுகிட்ட போய் ஓம் நமோ நாராயணான்னு படக்கு படக்குன்னு துடிச்சு செத்து போச்சு. ஆஹா, எனக்கு பதறிடுச்சு. நாராயணான்னு சொன்னா செத்து போச்சே. வேகமா விழுந்து மருதன ஒண்ணு தாத்தா, என்ன நீங்க போய் உங்க பேரை சொல்ல சொன்னேன், அந்த புழு செத்து போச்சே, கொலகாரனா ஆக்கி விட்டியல என்ன? அப்படியா, செத்து போச்சா? சரி விடு. அதுக்கு பக்கத்துல பாரு கொஞ்சம் தூரத்துல ஒரு வண்ணத்து பூச்சி பறக்குது, அது காதுல போய் சொல்லுன்னார். நேரா போய் அது காதுல ஓம் நமோ நாராயணானே, அதுவும் படக்கு படக்கு நடிச்சு செத்து போச்சு. நீ மேற்கொண்டு பயம் வந்துருச்சு எனக்கு. ஆஹா, என்ன நம்ம தாத்தா நம்மளை ரொம்ப சோதிக்கிறாரு. திரும்ப வந்து சொன்னேன், தாத்தா இந்த மாதிரி சொன்னீங்க, அதை போய் சொன்னேன், அதுவும் செத்து போச்சு. அப்படியா, ஒன்றும் கவலைப்படாது. அதுக்கு பக்கத்தில் பாரு ஒரு மான் கன்றுக்குட்டி ஈணுகிறது, அந்த கன்றுக்குட்டி காதில் போய் சொல்லுனார். நேராக போய் கன்றுக்குட்டி காதில் சொன்னேன், படக்குன்னு அதுவும் துடிச்சு செத்து போச்சு. ஆஹா, ரொம்ப மான் குட்டி செத்து போச்சு. இப்போ வந்து சொன்னேன், தாத்தா இப்போ என்ன செய்யறது, அதுவும் செத்து போச்சு. சரி சரி, ஒன்றும் கவலைப்படாத, இப்போ ஏற்கனவே 3 உயிரை போய்க்காச்சு, இதுக்கு மொத்த குத்தமும் என் மேலே வந்துட போகுது, என்ன செய்யறது அப்படின்னு கவலைப்படாத போ. காசி ராசனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இப்போ தான் ஒரு குழந்தை வளர்ந்துருக்கு, இன்னைக்கு பிறந்த நாள். போய் என்ன பண்ணுற, தொட்டிலில் கிடக்கிற குழந்தைகிட்ட போய் சொல்லுன்னாரு. இது வரைக்கும் மானு பூச்சிகளை கொன்னேன், இது வரைக்கும் விட்டுட்டா, இனி போய் மனுஷனுக்கு நீ எப்படியா நீ ஒரு முடிவோட வந்துருக்கியா விடுவாங்கல்ல அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ பயப்படாம போய் சொல்லுன்னு. நேராக அங்கே போனேன். எனக்கு ஏற்கனவே ஒரு பயம். உள்ளே போகிறேன், தொட்டிலில் குழந்தை கிடக்கு. போனோடனே எல்லா உயிர்களும் பேசாம இருந்த மாதிரி இல்லை, குழந்தை என்னை பார்த்து நாரதரே வாங்கன்னு. எப்படி பாருங்க பாருங்க உங்களுக்கு முன்னாடி. ஆமா, நாரதரே வாங்கன்னு சொன்ன உடனே ஓம் நமோ நாராயணாய நமகன்னு குழந்தை ஓம் நமோ நாராயண நமக சொன்னேன். குழந்தை மகிழ்வோட சிரிச்சது. இப்ப அந்த குழந்தை சொன்னிச்சு, நாராயணா நாராயணா. குழந்தை செத்து போயிருந்தா என்ன ஆகுது கதை? முடியாது இல்ல. அப்ப என் பாட்டனை கேட்டேன், தாத்தா அந்த குழந்தை மட்டும் சாகலையே, உன்னை கண்டு பேச்சா வரவேற்றுச்சா? ஆமா, அந்த குழந்தை தான் முதல்ல புழுவா இருந்தது, அடுத்து வண்ணத்து பூச்சியா இருந்தது, அடுத்து மானோட கன்றுக்குட்டியா இருந்தது. இதெல்லாம் பிறவி பயன். ஓன் சொன்ன அந்த மந்திரத்தை கேட்டு அந்த பிறவிலிருந்து விடுபட்டு அடுத்த பிறவி உயர்ந்த ராஜ பதவி கிடைச்சிருக்கு. எதனால? ஓம் நமோ நாராயண சொன்னதுனால. ஒரு தடவை நீ சொன்னதுக்கே இவ்வளவு பிறவி மாறி மாறி நல்ல பதவி கிடைச்சிருக்குன்னா எந்த நேரம் சொல்லு, உனக்கு யோகம் தான். அதனாலதான் நானும் என் பாட்டம் பேரையே சொல்லிக்கிறேன், ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லிக்கிறேன். எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருக்கு. உங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மா அவருக்கு தொழில் கலகம் செய்வது, படைக்கிறது. ஆமா, உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை பூரா படைக்கிறார் எங்க அப்பா. விண்ணை படைச்சது என் தந்தை, மண்ணை படைச்சது எங்க அப்பா, புல்லை படைச்சது எங்க அப்பா, எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது பிதா, எங்க அம்மா படைச்சது, என்னைய படைச்சது இந்த வந்துட்டு எல்லாம் என்னைய படைச்சது எங்க அப்பா அம்மா. இல்ல இல்ல உங்க அப்பா அப்படின்னு சொல்றியே,
ஐயா எங்க அப்பா தான் உலகத்துல எல்லாத்தையும் படிக்க ஊர்வன பரப்பன நடப்பன தாவரங்கள் விலங்குகள் தேவர்கள் மனிதர்கள் 7 வகையான தோற்றம் அத்தனையும் படைக்கிறது எங்க அப்பா. அதுல நீ ஒரு ஆள் தானே? இல்ல எப்படி? எங்க அப்பா எங்க அம்மா கூடியில நான் பிறந்திருக்கேன். ஓ, பிறந்தது காரணம் உங்க அப்பா அம்மா. சரி. படைக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா அம்மா. ஒருவர் மண் சேர்த்துட இருவர் பண்ண 25 மாதமா வைத்த சூளை அழகா இருப்பினும் அந்த சூளை அரக்காசுக்காத என்ற ஆடாய் பாம்பே பரிகாசம் போலவே கடிச்ச பாம்பு பல பேர் அறியவே மெத்த வீங்கி பையோடு கலன்றது என்ற ஆடாய் பாம்பே பூத்த குழியிலே மண்ணை எடுத்து குதிரை புலங்களை உருண்டை சேர்த்து வாய்த்த குயமனாரவர் மண்ணும் பாண்ட வரையோட்டு கூட ஆகாத என்ற ஆடாய் பாம்பே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டத்துல புண்டத்தை பிடிச்சு போடுறது எங்க கண்டத்துக்கு உழைச்சது உங்க பரத கண்டத்துல முண்டமாணிக்கப்படாது ஆள் பாதி ஆடை பாதி. படைப்பது எங்கப்பா, பெறுவதற்கு காரணம் உங்கப்பா, பெறுவது உங்க அம்மா. கூட்டு உயர்வே நாட்டு உயர்வு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஊர் கூடினால் தேர் இழுக்கலாம். அருமையான வகை வேருடன் கெடும் இருக்கட்டும் சாமி. இப்ப எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை பேர் இல்லாம இருக்க அங்க என்ன உங்க அப்பாவுக்கு எதுவும் டவர் கிடைக்கலையா? வினை விதைத்தவன் வினையா இருக்கணும், தெனையத்தா இருக்கணும். ஊழ்வினை மெல்ல நுழையும். அவரவர் செய்த வினை பயன். ஒருத்தருக்கு சொத்தே இருக்காது, குழந்தை அதிகமா இருக்கும். சொத்து பத்து நிறைய இருக்கும், குழந்தையே இருக்காது. ஆனாலும் இப்ப குழந்தை இல்லாம போனதுக்கு காரணம் மரபணு மாறியதனுடைய விளைவு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதனாலதான் அங்கே நிறைய மருத்துவமனைகள் சோதனை கருத்தரிப்பு மையம், ஆங்கிலத்தில் டெஸ்டியூ பேபி. அதுக்கு பணத்தை கட்டினா தவணை முறையில் கட்டலாமா? அதுக்கு என்னென்ன ஒன்று விட்டாங்க பாருங்க. இந்த மக்கள் இன்னும் அறியாமையிலேயே இருக்கே கிடைக்கிறார்கள். சரி, அம்மா வேறு சாமி. எங்க அம்மா கலைவாணி நாவுக்கரசி. நல்ல குடும்பத்துல வந்துட்டு கலைவாணிங்கிறே. கலைவாணி எழுத்துக்களை ரொம்ப சரியா உச்சரிக்கிறதுனா அர்த்தம் அனர்த்தமாகிவிடும். ஆமா, உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்துக்கள் 1. ஆக மொத்தம் 247 எழுத்து. அதுல பறக்கும் எழுத்து எது? ஈ. சுமக்கும் எழுத்து பை. ஆமா, ஆமோதிக்கும் எழுத்து சுடும் எழுத்து டி. ஐ. எல்லாத்துக்கும் ஒரு எழுத்து. ஒரு எழுத்து பொருள் தரும் மொழி எதுன்னா நம்ம தமிழ் மொழி தான். இந்த உலகத்துக்கே சிறந்த மொழி. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது, தமிழ் மொழியோ சிறந்தே பிறந்த மொழி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 12 சுயம்புலிங்கத்துல ஒண்ணு மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கு, எல்லாம் வடநாட்டில் இருக்கு. சரி சார், சத்தம் கேட்டுச்சு. சத்தம் அங்க வாங்க இடத்துக்கு ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார்கள். ஓ, ஒருவருக்கு இருவர். ஆண்பாலா பெண்பாலா? சீம்பால் குடிச்ச பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கியா? தாய்மார்கள்லாம் பால் கொடுக்கறதுக்கே தயங்குதுங்க. தாய்ப்பால் அவ்வளவு முகந்தது. அதுலயும் கலப்படம் பண்ணிட்டாங்களா? தாய்ப்பால் கலப்படம் ஆகி போச்சுல. 3 வயசு குழந்தை குடிச்ச தாய் நாக்கில புற்றுநோய். என்னடா நாக்கில புற்றுநோய்? குழந்தைய பரிசோதனை பண்ணா குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சா போச்சுன்னா அந்த பொண்ணு சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. இங்க எதுவுமே சாப்பாடு இல்ல, பேருக்கு தான் சாப்பாடு. விஷம் ஆரோக்கியம் இருக்குன்னு யாரும் நினைக்கல, விஷமானது. ஆமா, இங்க சத்தம் கேட்ட 2 ஒன்னு யாரு? ஒன்னு என் கூட பிறவாத சகோதரி. இன்னும் ஒரு பிள்ளை இருக்கு பாருங்க, அந்த நான் கூடுவதற்கு பிறந்தவன். உன்னோட இணை சேர்ந்து. ஆமா, இன்னொன்னு வந்திருக்கு. அது யாரு? அது ரோலர். சரி, கூப்பிடியா? ஆமா, சிந்திஜா. கேட்டேலா அங்கே கேட்டேலா அங்கே அதை பார்த்தேலா. அந்த பிள்ளைக்கு லாங் ஸ்கிப்பிங் சொல்லி கொடுக்கேன். அது எங்க சொல்லி கொடுக்கணும்? அங்கேதான் உள்ள வச்சு சொன்னாதான் தப்பு. ஆடி காட்டட்டுமா, பாடி காட்டட்டுமா,
குழு அதுக்குத்தான் நம்ம ஓட்டுறது. பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருக்கு. இவரு குளிர போக்குறோம்னு வர்றாரு பாருங்க. எனக்கு குளிர் இல்லை, உங்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போச்சு. இந்த பாடு வருது. ஆடி பாடி வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப புள்ள பதறது. வாழ்க பல்லான் தலைவியை கூப்பிடுங்க. ஆடிட்டே சாமி வருது. எவ்வளவு நாளா காவலுக்கு வந்திருக்கீங்க? 70 நாள் 69 நாள் முடிஞ்சு. இந்த வீட்டுல போய் 4ஆம் பாகம் தான் நடத்தணும். 69 நாளா சோத்துக்கு என்ன? சோத்துக்கா